ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டி நகர் சரவணா ஸ்டோரில் 100 rupees ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதோட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அந்த கடையிலேருந்து நான் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மெஷரிங் கப்பு வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்யும்போது தண்ணி மெஷர் பண்ணுறதுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா காஃபி கலக்கிறதுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன தாளிப்பு கடாய் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. கீழே அந்த ப்ராஸில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது, நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. 100 rupeesக்கு ஒர்த்துன்னு தான் தோணிடுச்சு. நம்ம ஏதாவது அப்பளம் வறுக்கிறதுக்கு இல்லைன்னா முட்டை செய்யறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான் வாங்கினேன். இது எப்படியும் ஒரு 700 ml இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூடியும் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாகவே இருந்தது. அதுக்கு ஒரு சின்ன ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தது. இது நம்ம ஹேண்ட்பேக்கில் எடுத்துன்னு போகிறதுக்காக தான் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி ஸ்கிட் மேட்டு தான் வாங்கினேன். இது ஷெல்ஃபில் போட்டுக்கலாம், இல்லைன்னா நான் ஃப்ரிட்ஜில் போடுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஃப்ரீசரில் போடுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா மில்க் ட்ரேலையும் போட்டுக்கலாம், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நைஃப் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கத்தி வாங்கணும்னு எனக்கு எப்போலேருந்தோ ஆசை. இன்றைக்கி கிடச்சிச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா 100 rupees தான். நான் காட்டுற எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 100 rupees தாங்க. இந்த கத்தி பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகவே இருந்தது. 100 rupeesக்கு நல்லா வாங்கலாம், வர்த்துன்னு தான் தோணுச்சு. ஹேண்டில் பார்த்திங்கன்னா வுட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஆணியில் மாட்டுறதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது கத்தி. பார்த்திங்கன்னா நல்லா வர்த்தம் தான் தோணிச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 கண்டெய்னர் செட்டு தான் வாங்கினேன். இது 2 கண்டெய்னர் செட்டும் சேர்த்து 100 rupees தாங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. பிளாஸ்டிக் தான், ஆனால் பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. ஏர் டைட்டாகவும் இருந்தது. லிட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன்லேயும் பருப்பு, சர்க்கரை, டீ தூள் அது மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அது மாதிரி கூட நம்ம போட்டு வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா க்ரௌன் செட்டுன்னு போட்டுருந்தாங்க பாக்ஸ் மேலே. இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 231 rupees போட்டுருக்காங்க. ஆனால் 100 rupeesக்கு தான் நாம் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய பேஸ்கெட் தான் வாங்கினேன். இது என் பசங்களோட புக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். இது புக்ஸ் எல்லாம் இதில் போட்டுட்டு பெட்டு கீழே தள்ளி வச்சா அவங்க எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதுக்காக தான் 2 வாங்கினேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். நிறைய ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய பேஸ்கெட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்னென்ன தேவையோ அதுதான் வாங்கியிருக்கேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.